Hello friends, welcome to Natpudan Samayal. இன்னைக்கு நம்ம நட்புடன் சமையல் சேனல்ல பார்க்க போற சண்டே ஸ்பெஷல் ரெசிபி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த ரெசிபி பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இது ரொம்ப ஃபேமஸான ரெசிபி. மற்ற சவுத் இந்தியன் பிரியாணிஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் ஃப்ரெஷ் மசாலா யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் கூட இதை குக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்து வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள், கறி மசாலா, மல்லித்தூள், உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஃப்ரெஷ் மசாலா அரைக்கலாம். நான் குறிப்பிட்டிருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு நீங்கள் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியோட அந்த எசன்ஸ் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு ரீசனே இந்த ஃப்ரெஷ் மசாலா தான். ஸோ அதை கரெக்டாக பண்ணணும். ஒரு 5 minutes அதை குக் பண்ண விடுங்க. இப்போது நம்ம வாஷ் அண்ட் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் அதை வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக டெண்டரியாக குக் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியில் மேஜராக யூஸ் பண்ணுறது சீரக சம்பா அரிசி தான். நம்ம சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல. உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா நம்ம வீட்டில் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ரைஸே யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். சீரக சம்பா யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போது அதை வெயிட் போட்டு ஒரு 20 minutes நீங்கள் அதை வேக விடுங்க. பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் போடல. பாருங்கள், சாதம் நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம்.
திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தயார். இதுக்கு ஆனியன் ரைத்தா இல்லை பிரிஞ்சால் கிரேவி இல்லைனா சாலட் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக குக் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது நட்புடன் சமையல்.